நீதிமன்ற உத்தரவின்படி தான் நாங்கள் இந்த நிலங்களை எடுக்கிறோன்ட்டு அரசு சொல்லுதுன்னா நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு இந்த கவர்மெண்ட் தப்பி பார்க்குது. நீதிமன்றம் கூட தான் சாஸ்திரா லேண்டை எடுன்னு சொல்லிச்சு. ஒரு செங்கல் எடுத்திருக்காங்களா? எப்படி கேட்குறது பாருங்க. ஒரு செங்கல் எடுத்திருக்காங்களா? பல்வேறு கட்டிடங்கள் நீர்நிலைகளின் மீது தாங்க இருக்கின்றன அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசுறது போலவே பேசுறாரு. மதுரை உயர்நீதிமன்ற கிளைய நீர்நிலை மீது தான் கட்டியிருக்கு. ஏழை ஜனங்க இத்தனை வருஷமா குடியிருக்காங்க, அதை ஏன் போய் கையை வைக்கிறேன்? அதற்குள் ஒரு வழிவகையை தேடு என்று சொல்லிட்டு ரொம்ப பளிச்சுன்னு சொன்னார். நான் ஒரு அமைச்சர் நேருவை போய் பார்த்து மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக வந்தேன். நான் போயிட்டு வரதுக்குள்ளே இடிச்சிட்டாங்க. நான் மே 26 காலையில் அமைச்சரை நேரில் சந்தித்தேன். ஆனால் மதியமே வேகமாக அனைத்து வீடுகளையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள். தமிழக அரசின் இந்த ஆர்வத்தை பார்த்தால் வேறு எதற்கோ இந்த நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளும் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. மக்களின் குடியிருப்பு உரிமையை பறித்து அவர்களை நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறது என்று நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக வைத்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி போகும் என்றால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சட்டப்பேரவையில் போட்டியிட வேண்டும், எம்எல்ஏக்கள் வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இவ்வளவு மோசமான மக்கள் விரோத கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் தனியாக போட்டியிடுன்ற முடிவுக்கு வருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது.